வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன். தமிழை உச்ச நீதிமன்ற வழக்காடு மொழியாக்க கூறி விழுப்புரம் நீதிமன்ற வளாகத்தின் முன்பு வழக்கறிஞர்கள் உண்ணாநிலை போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மலையாள ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு பெருங்குழுவாக கலந்து கொண்டிருக்கும் அனைத்து வழக்கறிஞர்களையும் வருக என்று வரவேற்று இனி விரிவான செய்திகள். அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து 18 நாட்களிலேயே ராஜஸ்தான் மாநில அலுவல் மொழியாக இந்தி கொண்டு வரப்பட்டது. அம்மாநில உயர்நீதிமன்ற மொழியாக்கப்பட்டது. அதன் பிறகு உத்தரப்பிரதேசம் 1969 ஆண்டும், மத்திய பிரதேசம் 1971 ஆண்டும், பீகார் மாநிலம் 1972 ஆண்டும் ஆகியவற்றில் மாநில உயர்நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக இந்தி ஆக்கப்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 6/12/2006 அன்று தமிழை சென்னை உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக ஒப்புதல் வழங்க கோரி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பெயரில் தமிழ்நாடு அரசு இந்திய ஒன்றிய அரசிற்கு ஒப்புதல் கோரி 7/12/2006 கோப்பினை அனுப்பியது. மாநில மொழிகளை உயர்நீதிமன்ற மொழியாக்க புதிய சட்டமோ அரசியலமைப்பு சட்ட திருத்தமோ தேவையில்லை. இந்திய ஒன்றிய அரசின் அமைச்சர் அவையில் ஆலோசனையின்படி நடக்கும் குடியரசுத் தலைவரின் முன் ஒப்புதல் மட்டுமே தேவை. இத்தகைய நிலையில் அன்னை தமிழை தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக கோரி தமிழர்களின் நீண்ட நெடிய போராட்ட வரலாற்றின் தொடர்ச்சியாக சென்னையில் பிப்ரவரி 28 24 வழக்கறிஞர்கள் உண்ணாநிலை போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். சென்னையில் நடைபெறும் உண்ணாநிலை போராட்டத்திற்கு ஆதரவளித்து போராட்டம் வெற்றி பெற நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என விழுப்புரம் போராட்டத்தில் வலியுறுத்தி வருகின்றனர். G3 செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.